awaited RBI அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மேம் ஒன்று தெரியுமா, இப்போ ஐபிபிஎஸ்பி ஒர்க் பண்ணவங்க கூட என்கிட்ட வந்து ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இப்போ அவங்க வந்து கனரா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் 80,000 மேலே தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, சார் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வந்தால் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, பிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 2 years ஆச்சு. ஏன்னா ஆர்பிஐ அப்படிங்கிற பிராண்டுக்கு போகிறதே ஒரு ரெப்யூட்டட் தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அசிஸ்டன்ட் வந்து ஐபிபிஎஸ் பிஓவோட பெருசுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சிலபஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளரிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து நல்ல வேகன்சி வந்திருக்கு, 650 வேகன்சி வந்திருக்கு. ஸோ சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 சார், போன வருஷம் 13 தான் இருந்துச்சு சார். ஸோ அப்போ நல்ல வேகன்சி தான். சென்னையிலேயே உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம், ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம், எஸ்பிஐ மாதிரி நீயுமே இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எலைட் பாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எலைட் பாஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் பார்த்தீங்களா எத்தனை பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க, சக்ஸஸ் மீட் வச்சோமா. ஸோ அடுத்த யார் சக்ஸஸ் மீட்லையுமே நீங்கள் வந்து வரணும். ஸோ நல்லபடியாக நாங்கள் சக்ஸஸ் மீட் முடிச்சிட்டோம். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி வாங்க. அதுக்கு எலைட் பாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது, செம ஒர்த்தாக இருக்கும். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக முக்கியமாக சார் ஆர்பிஐன்னு ஒன்னே பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஈவன் வந்து கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து கேட்டுட்ருப்பாங்க நம்மகிட்ட பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. ஆனால் பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா ஆர்பிஐ எக்ஸாம் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப ஈஸி லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஐபிபிஎஸ் கிளரிக்கல் லெவலில் சம்டைம்ஸ் அதை விட ஈஸியாக கேட்குறாங்க சார். ஆனால் என்னன்னா கட் ஆஃப் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூட இருக்கும், அவ்வளோதான் மேட்டர். நீங்கள் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிற பட்சத்தில் 2 மார்க் டெஸ்ட் 3 மார்க் டெஸ்ட் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் வரப்போகுது, அக்யூரசி மெயின்டைன் ஆக போகுது. அப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எடுத்தோடனே நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு தான் போக போகிறேன், இல்லை ஆர்ஆர்பி தான் போக போகிறேன் அப்படின்னு இல்லாமல் டார்கெட் வைக்கிறது ஆர்பிஐன்னு சொல்லி வைங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 11 அப்படிங்கிறனால எக்ஸாம் வந்து டைம் அதிகமாக இருக்குது. மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஜூன் 7 வருது. ஸோ சாலிடாகவே டைம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நிறைய எக்ஸாம் வரப்போகுது. அதனால் மைண்டை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 1 year ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எக்ஸாம்ஸ் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது 2026. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். 20 வயசுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம்ப்பா. அண்ட் 28 வயசு வரைக்கும் இருக்குது. அதோட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓபிசினா 33, ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் வரும் 31, SC/ST 33. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேகன்சி நம்ம சொன்ன மாதிரி சென்னை சர்க்கிளுக்கு மட்டும் 53 இருக்குங்க. ஸோ ஓவரால் 650ல் இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 53 நினச்சிடாதீங்க. போன வருஷம் வெறும் 13 தான் இருந்துச்சு. அது ஓபிசி கேட்டகரியில் 7 இடமோ தான் இருந்துச்சு. இது வந்து உண்மையிலே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த வேகன்சி ஒர்த்து தான். எஸ், நார்மல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்னுங்க. நார்மலாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன போய் எழுதுவீங்களோ அதுதான். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் எப்பயும் போல இருக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இவ்வளோ தான். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுமே அதே ரீசனிங், அதே இங்கிலீஷ், அதே நிறைய பேருக்கு தெரியல ஆர்பிஐலாம் வேறு எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி எக்ஸாம் தான். லைக் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மாதிரியோ ஆர்ஆர்பி கிளரிக்கல் மாதிரியோ சிமிலர் பேட்டர்ன், சிமிலர் எக்ஸாம், சிமிலர் கொஸ்டின். எக்ஸாம் லெவலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ லெவல்லாம் இருக்காது. சேலரியுமே உங்களுக்கு வந்து நல்ல சேலரி எடுத்த உடனே வந்து 58,000 பிளஸ் இன்ஹான்ஸ் சேலரி. ஸோ இன்ஹான்ஸ் சேலரியா 58,000 பிளஸ். ஸோ ஆர்பி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கெத்து செமையாக இருக்கும். இன்னொன்று அதோட ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனுமே செமையாக இருக்கும். ப்ளஸ் அலவன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது சார். ஹவுஸ் அலவன்ஸ் அதாவது இது எல்லாமே சேர்த்து இன்ஹேண்டாக நீங்கள் வந்து போன உடனே வாங்குறது 58,000 ப்ளஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷம் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறானா? எஸ். ஓகே ஃபைன். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ 450. இதுக்கு தான் என்னமோ குறைச்சி போட்டிருக்காங்க. 450 + 80% வந்துரும். பட் அது இருந்தாலும் 530 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே தான் ஃபைன். அதான் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க 850. அதுக்கு பதிலாக இவ்வளோ போட்டிருக்காங்க. ஸோ கட் ஆஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடுக்கு பாருங்க. எஸ்,
கட் ஆஃப் வந்து 94. இந்த இதை பார்த்து தான் நிறையா பேர் பயப்படுறீங்க. 94ன்னொடனே ஐயோ 94 கட் ஆஃபான்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் தெரியாத கொஸ்டினே இருக்காது. ஒரு ஆப்டிடியூடு அப்ளிகேஷன் சம்னா சார், இப்போ நான் ஆப்டிடியூட்லாம் பெருசாக நாலேஜ் டக்குன்னு பார்த்தோன்னே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு 1.5 லைன் அந்த அவ்வளோதான் இருக்குது. ஆனால் என்னென்னா இதை தனியாக உங்களுக்கு டைமர் இல்லாமல் வச்சா நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணிடுவீங்க. டைமரோட வச்சா நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 13 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 13 வேகன்சிங்கிறதுனால கட் ஆஃப் இந்த லெவல் இருக்குது. ஸோ இந்த டைம் 53 அப்படிங்கிறதுனால மேபி குறையதுக்கு சான்ஸ் இருக்குது. கட் ஆஃப் திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் மைண்டை போட்டு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஸ்டின் ஈஸி தான். ஸோ ஆர்ஆர்பி கிளரிக்கல் லெவல் தான் இருக்கும். அதோட ஈஸியாகவே இருக்கும். எஸ். ஸோ டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் டைம் சார். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஓவராலாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்குன்னு ஜென்ரலாக சொல்லிடுவோம் சார் பசங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு. அடுத்த ஒரு 2.5 மாதம் 3 மாதம் இருக்குது. இப்போ குவான்ஸ்ன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ குவான்ஸில் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சக்ஸஸ் மீட்லலாம் வந்து சொன்னது என்னென்னா, பேசிக்கு தெளிவாக என் வீடியோ கோர்ஸை பார்த்து படிச்சிருக்காங்க சார். அவன் தெளிவாக சொன்னது என்னென்னா, நாங்கள் கணேஷர் வீடியோ கோர்ஸை பார்த்து பேசிக் கற்றுக்கிட்டோம். அண்ட் முக்கியமாக இது சொன்னாங்க சார், இந்த எலிட் பாஸில் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் கேலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக டிஏலாம் வராது, அது திருப்பி ரிப்பீட்டடாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நீங்கள் 11th 12th 10thலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வராது தான், ஆனால் அவங்க இம்பார்ட்டன்ட் சம்மன் கொடுத்துருப்பாங்க. அது திருப்பி திருப்பி போட்டு மனப்பாடமாவது பண்ண வைப்போம். இங்கே மனப்பாடம் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகாதுனாலும் நீங்கள் அந்த கான்செப்டை திருப்பி வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்படி தான் அதை அப்ரோச் பண்ணணுன்றது தெளிவு கிடைக்கும். தயவு செஞ்சு குவான்ஸ் வந்து வராதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த டைம் சக்ஸஸ் மீட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது வந்து திருப்பி நாங்கள் எலிட் பாஸ்கில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் கேட்டன்லாம் திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு புரியலை. செகண்ட் டைம் பார்க்குறப்ப, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப புரியாமல் இருக்கும். செகண்ட் டைம் பார்க்க இப்படி தான் அப்ரோச் பண்ணா, தேர்ட் டைம் பார்க்குறப்ப நல்லா புரிஞ்சிடும் அப்படின்வாங்க. தயவு செஞ்சு வீடியோஸ் வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கயா, யூஸ் பண்ணி படிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சார், ஆர்பிஐ தானே வருது, அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், ஆர்ஆர்பி கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி தான் பசங்க இருக்காங்க. உங்களோட டீடைல்டு அப்ரோச் குவான்ஸுக்கு என்னன்னு சொல்லிடுங்க சார். ஸோ கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, வாட் எவர் டெஸ்ட், நான் வந்து எனக்கு புலி மேக்ஸ் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ் வந்து ஆப்பில் இருக்கிறத தயவுசெய்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லைனா யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் ஏதாச்சும் பார்த்துருங்க. ஜஸ்ட்டு வந்து பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே மினிமம் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் பண்ணாலே போதுங்க. அதே மாதிரி டைம் நாங்கள் ஸ்பிட்டப் கொடுத்துருக்கோம். இது வந்து எப்போமா ஈக்குவலாக படிக்கணும், அதான் மேட்ரு. ஒரு கான்ஸை மட்டுமே ஃபுல்லாக படிக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கிலீஷ் மட்டும் பார்க்கக்கூடாது, சிஏ மட்டும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் எடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு 8 மணி நேரம் வீட்டிலே இருக்கேன், நான் வந்து வெட்டியாக தான் இருக்கேன், நான் எந்த வேலையும் போகல, வீட்டில் தான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 8 hours to 7 hours பிளான் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு 4 hours மாற்றிக்கோங்க. 4 hours மாற்றிட்டு குவான்ஸ் 1 மணி நேரம், ரீசனிங் 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1/2 hour, இந்த மாதிரி வந்து ஸ்பிட் அப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதானே தவிர, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பேசிக்ஸில் இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு அதை கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸில் பிடிஎஃபோ புக்ஸோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம சொல்ல மாதிரி என்னோட மேக்ஸ் மேஜிக் புக் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, ஒரு புக் கூட இல்லை. ஸோ அடுத்த ரிவிஷன் வந்து வரும், வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னென்னா ரீசனிங் தானே அப்படின்ற மாதிரி இல்லாமல், உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீ ஆர்பிஐ கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் எடுத்து பாருங்களேன், சரியான ஈஸியான கொஸ்டின். நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட்டோ செக்ஷனல் டெஸ்ட்டோ சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, இப்போ பேசிக்ஸ் முடிச்சிடுறீங்க, 1 மாதம் இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி மினிமம் 2 டெஸ்ட் டெய்லி போடுங்க. மார்க் டெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 நாளைக்காவது 2 மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸுக்கு நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ப்ரிலிம்ஸுக்கு வந்து 2 போட்டிங்கன்னா தான் ஸ்பீடு வரும், இல்லாட்டி ஸ்பீடு வராது. அண்ட் இங்கிலீஷ்க்கு மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மணி நேரம் ஆவரேஜாக போட்டிருக்கோம். நீங்கள் 1 மணி நேரம் உருப்படியாக நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேசிக், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தானே, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருப்பேன். இந்த டைம் ஒரு தம்பி கூட சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்டூடெண்ட்டு, நான் அதனால் லெஃப்ட் ஹேண்டில் இங்கிலீஷை டீல் பண்ணிடுவேன் நினச்சேன், ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அதே தான் என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்போம், எல்லாமே இங்கிலீஷில் படிச்சிருக்கோம், ஓகே இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நினைக்கலாம், ஆனால் அது கிடையாது.
காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு அந்த டைமில் அது கரெக்டாக போடுறோமான்றது முக்கியம். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல எரர் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்துல எரர் இருக்கும். அப்போ அது எப்போ நம்மளுக்கு கிளாரிட்டி வரும்னா தரமாக நீங்கள் பேசிக் கற்றுருக்கணும். இதே மாதிரி நீங்கள் எலிட் பாஸ்க்குள்ளே அந்த கிராமர் இருக்கும், கிராமர் வீடியோஸ் 35 வீடியோஸ் கிட்டே இருக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு 120 ரூல்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே கிராமர் கிளியர் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டாபிக் வைஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பேட்ச் அந்த எலிட் பாஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அட்வான்ஸ் பேட்ச் இது எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேராஜம்பிளில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் வேஸ்ட்டு. அதே மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணுற தப்பையே திருப்பி திருப்பி பண்ணிவிட்டு எக்ஸாம் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் வேஸ்ட்டு. ஸோ எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்கு வீடியோவும் பார்க்கணும், அதே மாதிரி ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். ஸோ 1 மணி நேரம் வந்து நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் இங்கிலீஷ்க்கு டெய்லி அப்படின்னா, அதுவும் முக்கியமாக ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் எல்லா கொஸ்டினுமே அடிச்சிடலாம் சார். இங்கிலீஷ்னா எல்லாமே அடிச்சிடலாம், ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஒன்லைன் அப்படி தான் கேட்குறாங்க. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. சக்ஸஸ் மீட் வந்தவங்களுமே சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ரீனா மேமோட இங்கிலீஷ் கிளாஸ்னால தான், இங்கிலீஷ் ஸ்கோர்னால தான் எனக்கு வந்து ஓவராலாக எனக்கு கிளியரே ஆனேனாங்க. எனக்குமே இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்கு தான், இருந்தாலும் மேமோட சின்ன சின்ன ட்ரிக்ஸு, அந்த சின்ன சின்ன எரர் ஸ்பாட்டிங் அப்ரோச் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா பேர் வந்து வில்லேஜ் பேஸ்ட் படித்தவங்களுமே மேமோட இங்கிலீஷ் செஷன் பார்த்துட்டு எனக்கு வந்து இங்கிலீஷே சுத்தமாக வராது, நான் ஆக்ஸ் கூட போட்டுருவேன் சார், ரீசனிங் போட்டுருவேன், இங்கிலீஷ் சுத்தமாக ஜீரோ, எனக்கு ஸ்கூல்லேருந்து இங்கிலீஷ் வராதுன்னு சொன்னவங்களாம் ஒரு 10-12 மார்க் வந்து இங்கிலீஷ் எனக்கு ப்ரிலிம்ஸில் வந்துச்சு, மெயின்ஸில் வந்து ஒரு 10-12 மார்க் வந்துச்சு. அதனால தான் நான் இப்போ வந்து கிளியர் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மேமோட வீடியோ செஷன் ஃபுல்லாகவே யூடியூப் செஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. மேம் அடிக்கடி நிறையா லைவ் வீடியோஸ் வருவாங்க, ஆப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து. ஒரு 2 வாரமாக டைஃபாய்டு சார், அதனால் சுத்தமாக வர முடியல மக்களே. இப்போ புதுசாக ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எடிட்டோரியல் வச்சு உங்களுக்கு ஒரு 10 days கிராஷ் கோர்ஸ், ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த எடிட்டோரியல் வச்சு உங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்குற மாதிரி. ஸோ அது வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக பை நெக்ஸ்ட் வீக் போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன், நம்ம யூடியூப் சேனல்லே உங்களுக்கு வரும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 3 மாதம், அதாவது 6 மாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க, 3 to 4 மாதம், அட்லீஸ்ட் 4 மாதத்தை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போலேருந்தே படிங்க. அதைத்தான் எப்பயுமே திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறது வந்து, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எக்ஸாம் மெயின்ஸை ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு போய் படிக்கிறதுல யூஸே இல்லை. இப்போலேருந்தே வந்து நீங்கள் 4 மாதம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நம்மளோட ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா சிஏக்கு வந்து பூஸ்டர் இருக்குது, மேகசின் இருக்குது, நைட் பாஸ்க்குள்ள வந்துடும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அது ஃப்ரீ குவிஸ் இருக்குது, எக்கச்சக்கது. ஒரு பேங்க் எக்ஸாமில் என்னென்ன தேவையோ நம்ம ஆப்குள்ளே இருக்கிற மேப் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து டெய்லியுமே ஃப்ரீ குவிசஸ் இருக்கும், நிறையா ஃப்ரீ ப்ராக்டிஸ் பிடிஎஃப் இருக்குது, பெய்டில் வந்து அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது, மெயின்ஸ் லெவல் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரொம்ப ஈஸி தாங்க. இது ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே ஆப்லையுமே கேப்சூல் இருக்கும், பாருங்கள். எந்த கேப்சூல் இருந்தாலும் ஒரு 500 கொஸ்டின் வந்து பேசிக்காக படிச்சுட்டு போங்க, சும்மா பேசிக்ஸ் லெவலில் கேட்பாங்க, ஒன்லைனர் மாதிரி படிச்சுட்டு போங்க, அதான் ரிப்பீட்டடாக வருது. கம்ப்யூட்டர் பற்றி பயப்படாதீங்க. எஸ், அண்ட் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ் லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஆர்பிஐ அப்பியர் ஆகுறீங்கன்னா ஒரு 15 நாள் எடுத்து ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. பேசிக்கில் என்னென்ன டாபிக்ஸ் இல்லை, ஆப்டியில் ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் தெரியல, உடனே போய் வீடியோஸ் பாருங்கள், ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்து அது சார் சொன்ன மாதிரி 100 ஒரு இதுக்கு 100 சம்ஸா சார் ஒரு டாபிக். நிறைய பேர் பிரேக் விட்டாங்க அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம ஏப்ரலுக்கு மேலே படிச்சுக்கலாம். அந்த தப்பாக பண்ணாதீங்க, ஏன்னா அப்போ வந்து நம்ம டைம் இருக்காது. இப்போ இருந்தே அட்லீஸ்ட் டச்சில் இருங்க. பிகாஸ் இந்த வருஷம் 2026 நாட் ஓன்லி ஆர்பிஐ எக்கச்சக்க எக்ஸாமுக்கு வேக்கன்சி அதிகமாக வரப்போகுதுன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் பாருங்கள், இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு இந்த வருஷத்தோட எண்டில் ஒரு நல்ல ஒரு வேலை இருக்கும், ஓடிடும். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் ஃபெப் ஆயிடுச்சு. உண்மையிலேயே நம்ம நினச்சோம் இப்போ தான் சக்ஸஸ் மீட் முடிச்சோம், பார்த்தா அடுத்த சக்ஸஸ் மீட் வச்சுருவோம் போல் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓடிடும், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீக் ஏரியா வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான டைம் இது, புரியுதா? இப்போ நிறைய பேர் வந்து ஆப்டினா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ராபபிலிட்டியே பார்க்குறது இல்லைமா, நிறைய பேர் வந்து பெர்முட்டேஷன் காம்பினேஷனாக இக்னோர் பண்ணிடுறாங்க. இந்த டைம் வந்து அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே எடுக்க வேணாம். ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா எக்ஸாமை ஒட்டி எடுங்க. இப்போ வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, டாபிக் வைஸில் லேர்ன் பண்ணுறது, இதுக்கான கரெக்டான டைம் தான் இது. மார்க் டெஸ்ட் எல்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்க்கோ நீ எக்ஸாம் ஒட்டி போட்டு பார்த்தாலே போதும். இப்போ வந்து மார்க் டெஸ்ட் போட்டு லேர்ன் பண்ணிக்காங்க. இதை யார் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷராக உள்ள வரவங்க சொல்கிறேன். ஆல்ரெடி எனக்குலாம் தெரியும்ப்பா,
2 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள்லாம் மார்க் டெஸ்ட் இப்போ இருந்தே போட்டுட்டே இருந்துங்க. அதுவே உங்களுக்கு போதும், எனக்கு பேசிக்ஸ் தெரியும் எல்லாமே. எவ்வளோ வாட்டி தான் பேசிக்ஸே படிக்க நினச்சிங்கன்னா இதில் வந்து டெப்த் ஆகிக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. நாங்கள் எப்போயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் அடுத்து வரக்கூடிய கேஆர்லாஜிக்ஸ் அவார்ட்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்க. கேஆர்லாஜிக்ஸ் அவார்ட்ஸ் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் ஒரு நம்பிக்கையோடு போடுங்கயா. அதாவது போடுறவங்க கண்டிப்பாக நம்ம பசங்க சொல்கிறாங்க, சக்ஸஸ் மீட்லேயே வந்து சொல்கிறாங்கல்ல சார், நம்ம நீங்கள் கேஆர்லாஜிக்ஸ் அவார்ட்ஸ்ன்னு போட சொல்லுவீங்க. ஒரு சந்தேகத்தோடு தான் போடுவோம், இந்த வட்டமாவது போயிடும்ட்டு. ஆனால் இந்த டைம் உண்மையிலே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் கண்டிப்பாக அது நடக்கும். அது நிறைய இடத்துல நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நீங்கள் நினச்சாதாங்க நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நினைங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், நான் வந்து ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ணுவேன் நினச்சிங்கன்னா கடைசிக்கு ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ணுவீங்க. நான் வந்து பேங்க்கில் வேலைக்கு போகணும்னு நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ தேங்க்யூ. எஸ், தட்ஸ் ஆல் மக்களே. அண்ட் எலிட் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது ஒன்று மட்டுமே சோர்ஸ் போதும். யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஆல் தி பெஸ்ட். அண்ட் கேஆர்லாஜிக்ஸ் அவார்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எடிட்டோரியல் 10 டேஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் யூடியூப்பில். ஸோ அதுவும் கண்டிப்பாக வந்துருங்க.